குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி பெட்ரோல், டீசல் விலை மற்றும் ஜிஎஸ்டியை குறைத்திருந்தால் எல்லோருக்கும் சலுகை கிடைத்திருக்கும் என்றும், ஆனால் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் அவ்வாறு அறிவிக்கவில்லை என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமர் சொல்றாரு ஒட்டுமொத்தமான மக்களுக்கான ஒரு பட்ஜெட், இது அனைத்து தரப்பினரையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. நேற்று நாடாளுமன்றத்துக்கு வரும்போது கூட அதான் சொன்னார். நாளைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற பட்ஜெட் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள் அனைவரையும் கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஏழை மக்களுக்கு என்ன இருக்கு இந்த பட்ஜெட்ல? டிசம்பர் மாதத்தில் அரசு எடுத்த ஆய்வு 4 நாட்களுக்கு முன்னாடி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில், ஊரக பகுதிகளில் ஒரு தனிநபர் மாத செலவு 4120 ரூபா. அப்படின்னா ஒரு தனி மனிதர் நாளுக்கு 130 ரூபா செலவழிக்கிறார், ஒரு 140 ரூபா செலவழிக்கிறார். நகர்ப்புறங்களில் 7000 ரூபா மாத செலவு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 220 ரூபா, 230 ரூபா செலவழிக்கிறார். 220 ரூபா செலவழித்து எப்படி வீடு, உணவு, கல்வி, சுகாதாரம், இதர செலவுகள் எப்படி செய்ய முடியும்? ஆகவே தான் நான் சொல்கிறோம், நீங்கள் இந்தியாவுடைய சராசரி பார்த்தாலும் குறைவு தான். ஆனால் கீழ்ப்பாதி 50%, அதுலேயும் கீழ்ப்பாதி 20%, 25% ஏழைகள் இருக்காங்க. அவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. வருமான வரி கட்டுறவங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்கன்னு நினைக்கிறது. ஜிஎஸ்டி கட்டுறது எல்லாரும் கட்டுறோம். ஏழைகளும் கட்டுறாங்க, பணக்காரர்களும் கட்டுறாங்க, நடுத்தர மக்களும் கட்டுறாங்க. ஆக ஜிஎஸ்டியை வெட்டி இருந்தால், ஜிஎஸ்டியை குறைச்சிருந்தா எல்லாருக்கும் பலன் கிடைச்சிருக்கும். எல்லாரும் பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க. பெட்ரோல் டீசல் விலையின் காரணமாகத்தான் டாக்ஸி, பஸ்ஸு விலை கூடுது. ஆக எல்லாருக்கும் சலுகை கிடைக்கணும்னா பெட்ரோல் டீசல் வரிச்சுமையை அல்லது விலையை குறைச்சிருக்கணும், ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கணும், குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி இருக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாள் கூலியை உயர்த்தி இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுருந்தா பெரும்பகுதி மக்களுக்கு சலுகை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அப்படி சொல்ல முடியலையே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, நடுத்தர மக்கள் பிரதமருடைய மனசில் நடுத்தர மக்கள் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்ஜெட் நடுத்தர மக்களை பெரிய அளவில் மேம்படுத்தும் அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு கருத்தை சொல்றாரு. பெரிய அளவுக்கெல்லாம் கொண்டு வரல, நடுத்தர மக்களுக்கு சலுகை தந்திருக்காங்க. எந்த நடுத்தர மக்கள்? உங்கள் கணிப்பு என்ன? இந்தியாவில் நடுத்தர மக்கள்னு எடுத்துக்கொண்டா, இந்த மிக மிக பெரிய பணக்காரர்களை விட்டுருங்க, நடுத்தர மக்கள்னு எடுத்துக்கொண்டா எவ்வளவு தாராளமாக கணித்தாலும் 30% தான். அதில் இந்த 1% மிகப்பெரிய பணக்காரர்கள் அடங்குவார்கள். 70% நடுத்தர மக்கள் அல்லவே. 70% ஆங்கிலத்தில் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது ஏழை மக்கள் தான் இருக்கிறாங்க. நடுத்தர மக்கள்னு உள்துறை அமைச்சர் சொன்னதை உண்மை என்று வைத்து கொண்டால் கூட 30% மக்களுக்கு தானே சலுகை. அதில் 30%க்கு சலுகை அல்ல, 30%த்தில் வருமான வரி கற்றவங்களுக்கு மட்டும்தான் சலுகை. விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பதாக சொன்னார்கள். விவசாயி கடன் வாங்கிறத ரெட்டிச்சிருக்காங்க. ஏற்கனவே விவசாயி கடன் சுமையில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் கடன் வாங்கு சொல்கிறாங்களே ஒழிய வருமானத்தை உயர்த்த நான் கடன் வாங்கிறத தப்புன்னு சொல்லலை. விவசாயி கடன் வாங்க வேண்டியிருந்தால் கடன் வாங்கத்தான் வேணும். வருமானத்தை உயர்த்துவதற்கு என்ன வழி? நீங்கள் குறைந்தபட்ச விலை நிர்ணயத்தை பற்றி ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? இல்லை உரங்களின் விலையை பற்றி ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? பயிர் இன்சூரன்ஸை பற்றி ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. கடன் வாங்கிறத உயர்த்தி இருக்கிறேன். 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் கடன் வாங்கலாம். மேற்கொண்டு கடனாளியாக விவசாயிகளுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குமா? கடன் வாங்கி
கடனாளியாகலாம். கடனை திருப்பி செலுத்த முயன்றவர்கள் கடனை பயன்படுத்தலாம். ஆனால் கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்கள் கடன் வாங்கினா மேலும் கடன் சுமை தானே அதிகரிக்கும். ஒன்றிய அரசு